Hi guys, welcome to It's Me Nandi Creative. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யூனோ ஃபிளிப் எப்படி விளையாடுறதா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே guys, வாங்க இப்போ நம்ம வந்து ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரப்பர் பேண்ட் அவுட்டுப்போம். மொத்தமா இந்த யூனோ ஃபிளிப்ல வந்து 112 கார்ட்ஸ் இருக்கும். இன்க்ளூட் இந்த இதெல்லாம் சேம் யூனோ மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன ஒரு சில ரூல்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், வாங்க ஒரு வாட்டி நான் உங்களுக்கு விளையாடியே காமிக்கிறேன் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் குலுக்கணும், நல்லா ரெஃபில் பண்ணதுக்கு அப்புறமா கார்டு வந்து 7 கார்டா போடணும். 7 கார்டு போடுறதுக்கு அப்புறம் ஓப்பன்ஸ் போடணும். ஓகே, இப்போ சப்போஸ் வந்து ஓப்பன்ஸ் வந்து இந்த 4+, இந்த 2+, இந்த சூப்பர் கார்டு இது வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். இப்போ இந்த 2+ சும்மா வச்சுக்கோங்க. சும்மா இந்த 2+ இப்போ ஓப்பன்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கணக்கு வராது. இது அப்படியே கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 இது நார்மல் கார்டு மட்டும் தான் ஓப்பன்ஸ் போட முடியும். இந்த மாதிரி 2+, 4+, இந்த அதெல்லாம் போட முடியாது. இந்த கலர் சேஞ்செலாம் வெறும் இந்த நார்மல் கார்டு மட்டும் தான் போட முடியும். ஸோ சேம் யூனோ ரூல்ஸ் மாதிரி தான். நார்மலாக வந்து நம்ம கையில் வந்து கார்டு இருக்கக்கூடாது, அவங்க தான் வின்னரு. 2 கார்டு வர சொல்ல கரெக்டாக யூனோ சொல்லணும். ஓகேவா, 2 கார்டு சொல்ல யூனோ சொல்லணும். அப்போ ஒரு சில ஸ்பெஷல் கார்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே வாங்க காய்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கார்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கார்டு வந்து 1+. இந்த 1+ போட்டோம்னா வந்து நம்ம ஒரு கார்டு இருக்கணும். ஒரு ஆப்போனண்ட் வந்து இப்போ நம்ம போடுறோம்னா ஆப்போனண்ட் வந்து ஒரு கார்டு இருக்கணும். சேம் இந்த யூனோ 2+ மாதிரி ரூல்ஸ் தான். 1+, இந்த 1+ போட்டோம்னா வந்து ஒரு கார்டு இருக்கணும். சேம் 2+ மாதிரி தான். இது வந்து சேம் யூனோ ரூல்ஸ். அதுக்கு அடுத்தது 2+ வைல்ட் ட்ரா கார்டு. இது வந்து போட்டோம்னா 2+ போட்டோம்னா 2 கார்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் வந்து 4 கலர்ல என்ன ஒன்று சூஸ் பண்ணணும். இப்போ வேணா நம்ம ரெட் கூட சூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூ இல்லை க்ரீனு இல்லை எல்லோ, இது எல்லாத்துல எது வேணா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கார்டு என்னன்னா வந்து ஸ்கிப்பு. உங்களுக்கு நார்மலா தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஸ்கிப்பு போட்டோம்னா ஒரு பேருக்கு வந்து ஸ்கிப் ஆயிடுவாங்க. இப்போ எங்க 3 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி யாரும். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிப்பு போட்டேன். ஓகே, அந்த ஸ்கிப்பு போட்டேன்னா இவங்க ஸ்கிப் ஆயிடுவாங்க. ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் இவரு விளையாடுவார். ஓகேவா, ஸ்கிப்னா அந்த ரூல்ஸ் தான், நார்மல் யூனோ ரூல்ஸ் தான். சும்மா சொல்லிக்கிறேன். யூட்டனும் உங்களுக்கு தெரியும். யூட்டன்னா வந்து 2 பேர் ஆடணும்னா, இப்போ நான் யூட்டன் போட்டேன், நான் மறுபடியும் ஆடணும். இப்போ 3 பேர் ஆடணும்னா யூட்டன் போட்டோன்னா 3 பேர் இருக்காங்க, அதே மாதிரி வச்சுக்கோங்க. யூட்டன் போட்டுனா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் சான்ஸ் இருக்கவங்க ஆடுவாங்க. அப்படியே இதோ இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் இவர் ஆடினாரா, அதுக்கப்புறம் நான் ஆடுவேனா, அப்புறம் யூட்டன் போடுறேன். இப்போ ஓகேவா, யூட்டன் போட்டுனா மறுபடியும் ஒரு சான்ஸ் வந்து அப்படியே இப்படி ரொட்டேஷன் ஆயிடும். மறுபடியும் யாருன்னா யூட்டன் போட்டாங்கன்னா, இப்போ நானே யூட்டன் போடுறேன்னா அப்போ அப்படியே இப்படி நார்மலா ஃபர்ஸ்ட் விளையாடின மாதிரி அப்படியே நார்மலா சேஞ்ச் ஆகும். அதான் யூட்டன் ரூல்ஸ். அடுத்தது வந்து இதோ ஃப்ளிப்கார்ட். இந்த ஃப்ளிப்கார்டு போட்டோம்னா இந்த டெக்கு, இந்த டிஸ்கார்ட் ஃபைல், இது பேர் தான் டிஸ்கார்ட் ஃபைல். டிஸ்கார்ட் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே இது ஃப்ளிப் ஆகிடும். நம்ம ஹேண்டில் இருக்க கார்டும் இப்படி ஃப்ளிப் ஆகிடும். நம்ம இப்படி வச்சு விளாடணும். இதுவும் ஃப்ளிப் ஆகிடும். அதான் ஆப்போனண்ட்டுக்கும் ஃப்ளிப் ஆகிடும், எல்லா பிளேஸுக்கும் ஃப்ளிப் ஆகிடும், அப்புறம் டெக்கும் ஃப்ளிப் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இந்த கலரில் தான் விளையாடணும். ஓகேவா, இந்த கலரில் விளையாடணும். வந்து நம்ம அதே யூட்டன் சேம் ரூல்ஸ் அதே மாதிரி தான் அப்படியே ஆகும். இந்த ஸ்கிப் ஆல் கார்டு. இந்த ஸ்கிப் ஆல் கார்டு போட்டோம்னா இப்போ 3 பேர் ஆடுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிப் ஆல் கார்டு போட்டோன்னா இவங்க 2 பேர் ஸ்கிப் ஆகிட்டு மறுபடியும் நம்மளே விளையாடலாம். அதான் இந்த ஸ்கிப் ஆல் ஒரு ரூல்ஸ். இப்போ 2 பேர் இருக்க சொல்ல வந்து இந்த ஸ்கிப் ஆல் கார்டு போட்டோன்னா மறுபடியும் நம்ம தான் விளையாடணும். இந்த நார்மல் ஸ்கிப் மாதிரி 2 பேர் இருக்க சொல்ல நார்மல் ஸ்கிப் மாதிரி யூஸ் ஆகும். இப்படி 3 பேர் இல்லைன்னா 5 பேர் 4 பேர் எவ்வளோ பேர் இருக்கும். இந்த கார்டு போட்டோன்னா இவங்க 2 பேர் ஸ்கிப் ஆகிட்டு மறுபடியும் நம்ம தான் விளையாடும். அதான் இந்த கார்டோட ரூல்ஸ். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைல்ட் ட்ரா கார்டு. இது தெரியும் உங்களுக்கு. சேம் கார்டு போட்டோம். இந்த கார்டு போட்டோம்னா இந்த 4 கலர்ல என்னன்னு சூஸ் பண்ணிட்டு அதை விளையாடணும் நம்ம. அதுக்கு அடுத்தது இந்த ட்ரா கார்டு. இந்த ட்ரா கார்டு போட்டோம்னா இப்போ நம்ம இதுல இருந்து ஒரு கலர் சூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லோ ஆரஞ்சு சூஸ் பண்றோம். இந்த ஆரஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த கார்டு எடுக்கணும். அதான் ஆப்போனண்ட் எடுப்பாரு, ஆப்போனண்ட் எடுக்கணும். இந்த பாருங்க, ஆரஞ்சு வந்துச்சா. ஆரஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அவள் தான் எடுக்கிறது முடிச்சுட்டு அவள் தான் ஒரு டர்ன் முடிஞ்சுது. இந்த பாருங்க, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த கார்டு போட்டோம்னா சப்போஸ் ஆரஞ்சு சொன்னால அந்த ஆரஞ்சு கார்டு வர வரைக்கும் நம்ம வந்து எடுத்துட்டே இருக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து நம்மளே விளையாடிடலாம். அதான் ஆப்போனண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ போட்டோம்ல நம்ம விளையாடிடலாம். இது வந்து 5+. இப்போ இந்த 5+ போட்டோம்னா ஆப்போனண்ட் வந்து
5 கார்டு எடுப்பாங்க. அதே மாதிரி 2+1+ மாதிரி தான், அதாவது 5+. ஆப்போனன்ட் இந்த கார்டு போட்டோன்னா ஆப்போனன்ட் வந்து 5 கார்டு கையில் எடுப்பாங்க. பாருங்க 5 கார்டு கையில் எடுத்து வச்சுக்கணும். இந்த கலர்லயும் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளிப் கார்டு இருக்கு. இதோ இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா கலர்லயும் இருக்கும். மொத்தமா வந்து இந்த ஃப்ளிப் சைடில் வந்து என்னென்ன கலர் இருக்குன்னா பிங்க்கு, ஆரஞ்சு, அப்புறம் க்ரீனு, அப்புறம் பர்பிள், இந்த 4 கலர் இருக்கு. இது போட்டோன்னா இப்படி நார்மலா அப்படியே இப்படி ஃபிளிப் ஆயிட்டு இந்த கார்டு இப்போ இந்த ஃபிளிப் கார்டு போட்டோன்னா இந்த ஃபிளிப் சைட்ல இந்த ஃபிளிப் கார்டு போட்டோன்னா இப்படி ஆயிட்டு டெக்கும் இந்த மாதிரி ஃபிளிப் ஆயிடும். அப்புறம் நம்ம நார்மலா இப்படி வச்சுக்கணும். அந்த மாதிரி நார்மலா வச்சுக்கிட்டு 1 plus 10 points. Number cards face value. U-turn or reverse 20. Skip 20 points. Flip 20 points. 5 plus 20 points. 2 plus wild card 50. Skip all or everyone 30 points. Wild draw color card 60 points. Wild card 40 points. guys, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெல் ஐகானை டச் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோலாம் டெய்லியும் வந்து உங்களுக்கு சேரும், நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷன் டச் பண்ணோடனே நம்ம வீடியோ வரும். நம்ம மறக்காம லைக்கும் போடுங்க, ஷேரும் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்க ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம்.